அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் முதல் நாள் தராவி தொழுவதற்கு வாய்ப்பை கொடுத்தார். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அனைத்து தராவியையும் தொழுவதற்கு அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் சந்ததிகளுக்கும் செய்வானாக. அனைத்து நோன்பையும் வைப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஆஃபியத்தை சலாமத்தை தருவானாக. ரமலானை கண்ணியப்படுத்திய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்துக் கொள்வானாக. அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட்ட நல்லடியாராக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிக் கொள்வானாக. நாம் எல்லாம் தனியாக தொழுதாலும் சரி, இமாம் ஜமாஅத்தோடு தொழுதாலும் சரி, அல்லது ஃபர்லை தொழுதாலும் சரி, சுன்னத்து நஃபில் எது தொழுதாலும் ஒவ்வொரு ரகாத்தினுடைய ஆரம்பத்திலேயும் சூரத்துல் ஃபாத்திஹா நாம் எல்லாம் ஓதுவோம். அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய சிறப்பை குறித்து ஒரு சில தகவல்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு உம்முல் கிதாப் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. திருக்குர்ஆனினுடைய ஒட்டுமொத்த சாரம்சமும் சூரத்துல் ஃபாத்திஹாவில் அடக்கம். குர்ஆனினுடைய ஒட்டுமொத்த கருத்துக்களும் சூரத்துல் ஃபாத்திஹாவில் அடங்கியிருப்பதாக திருக்குர்ஆனின் விரிவுரையாளர்கள் சொல்லித் தருவதால் இதற்கு உம்முல் கிதாப் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. இந்த திருக்குர்ஆனிற்கு சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு சூரத்து ஷிஃபா என்கிற ஒரு பெயரும் இருக்கிறது. நாம் எல்லாம் கேள்விப்பட்ட செய்திதான். சஹாபாக்களினுடைய ஒரு குழு பயணம் செய்கிறார்கள், ஒரு இடத்தில் தங்குகிறார்கள். அங்கே வாழ்ந்து வந்த ஒரு மிக முக்கியமான அந்த ஊரினுடைய தலைவருக்கு தேள் அவரை தீண்டுகிறது, கொட்டுகிறது. அவர் இறக்கக்கூடிய தருவாய்க்கு சென்று விடுகிறார். அந்த ஊர் மக்கள்லாம் அந்த சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, ஏதாவது மருந்து இருந்தால் கொடுங்க, எங்கள் ஊரினுடைய முக்கியமான நபர் இவருக்கு தேள் கொட்டிருச்சு அப்படின்னு சொல்லும்போது சஹாபி கேட்டாங்க, நாங்கள் ஓதி பார்த்தா நாங்கள் மருந்து கொடுத்தால் நீங்கள் என்ன தருவீங்க? நீங்கள் என்ன கேட்குறீங்களோ தருவோம்னா. இந்த சஹாபி சொன்னாங்க, 30 ஆடு வேணும்டாங்க. எத்தனை ஆடு? ஓதி பார்ப்பதற்கு 30 ஆடு வேணும்டாங்க. சரி, தருகிறோம். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி தங்களுடைய உமிழ் நீரை எடுத்து தேள் எந்த இடத்தில் கொட்டியதோ அந்த இடத்தில் வச்சாங்க. விஷம் முழுவதும் இறங்கிடுச்சு, ஷிஃபா கிடைத்தது. 30 ஆடுகளை அன்பளிப்பாக ஷிஃபா கிடைத்ததற்காக வேண்டி கொடுத்தாங்க. அதை எடுத்துக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த மாதிரி நடந்த செய்தியை சொல்கிறாங்க. ஒரு நபருக்கு தேள் கொட்டிருச்சு, முக்கியமான நபருக்கு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி ஓதுனே ஷிஃபாவாயிருச்சு, ஆடை கொடுத்துருக்காங்க, நான் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்களே உங்களுடைய குழுக்களுக்கு மத்தியில் பங்கு வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னா அவர்கள் தங்களுக்கு மத்தியில் அந்த செஞ்சாங்க, அந்த ஆடுகளை பங்கு வைத்து கொண்டார்கள். அவர்களுக்கு ஷிஃபா கிடைத்தது என்பதுதான். ஓதி பார்ப்பதற்கு காசு கொடுக்கலாம் தவறில்லை, வாங்கலாம் தவறில்லை என்கிற கருத்தும் இதிலே அடங்கியிருக்கிறது. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி, நமக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் நம்ம என்ன செய்கிறோம்? டக்குன்னு மாத்திரை எடுத்து போடுறோம். கை வலியா, கால் வலியா, தலைவலியா, நீங்கள் அல்ஹம்து சூராவை ஒரு 7 முறை பிஸ்மில்லா சொல்லி ஓதி நீங்கள் என்ன செய்யுங்க? நீங்கள் தண்ணீரில் ஊதி குடியுங்கள், கையிலே ஊதி முகத்தில் தடவிக்கொள்ளுங்கள். அலி இப்னு சீனா
அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய மருத்துவ மேதை. இந்த உலகத்திற்கு மருத்துவத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். குறிப்பாக அலி இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மருத்துவத்தை பார்த்தவுடன் யாருக்கு எந்த நோய் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நபர்கள். யாருக்கு உடல் ரீதியாக என்ன நோய் இருக்குது பார்த்தவொடனே சொல்லிடுவாங்க. இதற்கு இந்த நோய் இருக்குது, இதுக்கு இந்த செய்தின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மிகப்பெரிய மருத்துவ மேதை. அவங்க ஒரு நாள் ஒருத்தவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு நபருக்கு உடல்நிலை சரியில்லை. அங்கே இருக்கக்கூடிய ஆள் என்ன செய்கிறாங்க, வயிற்றில் கை வச்சு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிட்டு இருக்கிறாங்க. ஓதி ஊதுறதை நம்பாதவர் யார்? அலி இப்னு சீனா. ஓதி ஊதுறத நம்பாதவங்க. இப்படி ஓதி ஊதுவதன் மூலமாக என்ன சிஃபா கிடைச்சிட போகுது, நீங்கள் ஓதுற ஓதுதலை காற்றில் பறந்து விடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அலி இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த ஓதிட்டு இருந்த ஆலிம் என்ன செஞ்சாங்க, கழுதையே அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா திருப்பியும் சொன்னாங்க நாயேண்டாங்க. மிகப்பெரிய மார்க்க அறிஞர், ரொம்பவும் ஊரில் மதிக்கப்படக்கூடிய மிக முக்கியமான நபர் அலி இப்னு சீனா. இப்போ நம்ம ஊரில் மிகப்பெரிய மருத்துவர், நமது நாட்டில் அவருக்கு எவ்வளோ கண்ணியம் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட மிகப்பெரிய மதிக்கக்கூடிய நபர் அலி இப்னு சீனா. என்னை பார்த்து நாயன் சொல்லிட்டாரே, கழுதையன் சொல்லிட்டாரே, அவருடைய முகமெல்லாம் சிவந்து போகிறது. அந்த ஆலிம் கேட்டாங்க, நான் சொல்கிற வார்த்தை என்னப்பா உனக்கு, காத்தோட காத்தா பறந்து போயிடும் அப்படின்னவுடனே அப்போ தான் அவருக்கு புரிஞ்சிச்சு. ஓதி பார்ப்பதின் மூலமும் ஷிஃபா கிடைக்கும் என்பதை அந்த வார்த்தை அவர்கள் சொன்னதற்கு பிறகுதான் நம்பினார். வார்த்தைக்கு இவ்வளவு பவர் இருக்குதுங்கிற நம்பினார். அதை ஒத்துக்கொண்டார். ஓதி பார்த்தால் ஷிஃபா கிடைக்கும் என்பதை நம்பினார்கள். அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஷிஃபாவை அல்லாஹு தஆலா ஓதி பார்ப்பதின் மூலமாக வச்சிருக்கிறான். அல்ஹம்து சூரா இருக்குதுங்களே, அற்புதமான ஒரு சூரா. அல்ஹம்து சூரா ஓதும் போது அதனுடைய அர்த்தத்தை ஞாபகத்திற்கு கொண்டு வரணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. சுருக்கமாக நான் அர்த்தத்தை சொல்லித்தர்றேன். நீங்கள் அல்ஹம்து சூரா ஓதும் போதெல்லாம் இந்த அர்த்தத்தை ஞாபகத்துக்கு கொண்டு வர முடியும். அர்-ரஹ்மானிர் ரஹீம், இவ்வுலகிலும் மறுவுலகிலும் இரக்கம் காட்டக்கூடியவன். மாலிக் யௌமித்தீன், இறுதி நாளினுடைய அதிபதி. இந்த அர்த்தத்தை என்ன செய்கிற போது, இமாம் அவர்கள் ஓதுகிற போது அல்லது நீங்கள் தனியாக தொழுகிற போது இந்த அர்த்தத்தை ஞாபகத்தில் கொண்டு வர முடியும் ஈஸியாக. இய்யாக நஅபுது, யா அல்லாஹ் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். இஹ்தினஸ் ஸிராத் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். அல்லாஹ்ட்ட மட்டும்தான் உதவி கேட்கணும். யாரிடத்திலேயும் எந்த நேரத்திலேயும் உதவி கேட்டுவிடக்கூடாது. உதவி செய்யக்கூடிய சக்தி அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை நமக்கு சூரத்துல் ஃபாத்திஹா நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நம்ம நம்பணும், உறுதியாக நம்பணும். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், அல்லாஹ்ட்ட நேரான பாதையை கேட்கணும். ஒவ்வொரு வக்திலையும் அல்லாஹ் கேட்க சொல்லுகிறான். நம்ம ஓதுறோம், யா அல்லாஹ் நேரான பாதையை கொடு. ஏனென்று சொன்னால் யாருக்கு எந்த நேரத்தில் ஈமான் பறிபோகும் தெரியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் பல்ஆம் இப்னு பாஊரா அப்படின்னு சொல்லி ஒரு நபர், இறைநேசர் என்கிற அந்தஸ்தில் உள்ளவர். அவர் துஆ கேட்டால் கபூலாகும், எல்லாருக்கும் தெரியும், ஊர் மக்களுக்கே. முஸ்தஜாபு தாவா என்று அவர் கூப்பிடுவாங்க. முஸ்தஜாபு தாவானா அவர் துஆ செஞ்சால் ஏற்றுக்குவான்னு எல்லாத்துக்கும் தெரியும். மழை இல்லையா, அவர் துஆ செஞ்சால் மழை பொழியும். யாருக்கு எந்த கஷ்டம் நீங்க வேண்டும் என்று சொன்னாங்கன்னா துஆ செஞ்சாலும் அந்த கஷ்டம் நீங்கும். அப்படிப்பட்ட ஒரு நபர் சில நண்பர்களுடைய பேச்சை கேட்டு மூசா நபிக்கு எதிராக துஆ செஞ்சாங்க. அவருடைய கடைசி நேரம் ஈமான் பறிபோய் குஃப்ரில் வஃபாத்தானார். நேர்வழி எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் ஒவ்வொரு வினாடியும் கேட்க வேண்டும். ஒவ்வொரு நேரத்திலேயும் அல்லாஹ்ட்ட நேர்வழி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு முக்கியம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், யா அல்லாஹ் நீ யாரின் மீது அருள் புரிந்தாயோ அப்படிப்பட்ட நபர்களுடைய பாதை எங்களுக்கு காட்டி. கைரில் மக்லூபி அலைஹிம் வலத்தால்லீன், யாரின் மீது நீ கோபப்படவில்லையோ,
யார் வழிகட்டு போகவில்லையோ அவர்களுடைய நல்லோர்களுடைய பாதையை காட்டி என்பதாக அல்லாஹ் துஆ செய்யும். இந்த மாதிரி துஆ செய்யுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லித்தரான். ஒவ்வொரு வக்திலையும் நாம் ஓதுகிறோம், ஒவ்வொரு ரக்காத்திலையும் நாம் ஓதுகிறோம். அல்லாஹ்ட்ட நாம் இப்படிப்பட்ட மிக முக்கியமான துஆ இதில் அடங்கியிருக்குது. குர்ஆனினுடைய ஒட்டுமொத்த சாராம்சமும் இதில் அடங்கியிருக்குது. சூரத்துல் ஃபாத்திஹால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலல்லாலின்னு சொல்லி இமாம் அவர்கள் முடிக்கும்போது ஆமீன் சொல்லுவோம்ல, ஆமீன் சொல்லுகிற போது மலக்குமார்களும் ஆமீன் சொல்கிறாங்க. யாருடைய ஆமீனும் மலக்குமார்களுடைய ஆமீனும் ஒன்றாக ஆகிவிடுகிறதோ ஓவிரலகுமா தக்கத்தம்பின் நம்பி அவருடைய முன் செய்த அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே ஆமீன் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வலல்லாலை போதுகிற போது மலக்குமார்கள் ஆமீன் சொல்கிறாங்க. நாம் சத்தமில்லாமல் மெதுவாக நாம் ஆமீன் சொல்கிற போது நம்ம ஆமீனும் மலக்குமார்களுடைய ஆமீனும் ஒன்று சேர்ந்து விட்டால் நம்முடைய முன் சென்ற அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு குர்ஆனினுடைய சிறப்பையும் மகத்துவத்தையும் விளங்கி அதன்படி அமல் செய்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.